இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி 11 உண்டியல்கள், ஒரு கோசோலை உட்பட 12 உண்டியல் திறக்கப்பட்டு அதில் உள்ள காணிக்கை பொருட்கள் கணக்கீடு செய்யப்பட்டன. அதில் ரூபாய் 50,79,186 ரொக்கமும், தங்கம் 224 கிராம் மற்றும் வெள்ளி 740 கிராம் ஆகியவை காணிக்கையாக கிடைத்தது. காணிக்கை எண்ணும் பணியில் சாத்தூர், துலுக்கப்பட்டி, மதுரை ஆகிய பகுதியைச் சேர்ந்த ஓம் சக்தி பக்தர் குழு மற்றும் மதுரை ஐயப்ப சேவா சங்கம், கோயில் ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் ரசாயனம் கலந்து வைக்கப்பட்டிருந்த 250 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காந்தி மார்க்கெட் பகுதிகளில் செயல்படும் பழக்கடைகளில் ரசாயனம் பயன்படுத்தி செயற்கையாக பழுக்க வைத்து பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பொள்ளாச்சி காந்தி மார்க்கெட் ரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பழ குடோன்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரசாயனம் கலந்து வைக்கப்பட்டிருந்த 20,000 ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்து பொள்ளாச்சி நகராட்சி குப்பை கிடங்கில் உள்ள இயற்கை உரம் தயாரிக்கும் கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பண்ருட்டியில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் வட்ட செயலாளர் பன்னீர், வட்டக்குழு உறுப்பினர் ஏழுமலை ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியை உடனடியாக துவங்கி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடுக, தேர்தல் வாக்குறுதியின்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கிடுக உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய, மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 2 நாட்களாக இடைவிடாது தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் உள்ளது. ஒரு சில இடங்களில் சாலைகளில் மரம் விழுந்தும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அருணா பந்தலூர், கூடலூர், இதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குடியிருப்பு மற்றும் கோவில் அருகே உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்திகேணி கிராமத்தின் மெயின் ரோட்டில் தனியார் மதுபான கடை உள்ளது. மதுபான கடைக்கு அருகாமையில் குடியிருப்புகள், கோயில் மற்றும் தொழிற்சாலைகள் இருந்து வரும் நிலையில் மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் தொடர் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் நாளை மறுநாள் இந்த மதுபான கடைக்கு கலால்துறை மூலமாக ஏலம் விட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஏலம் விட்டு சாராய கடை இங்கு அமைக்கக்கூடாது எனவும், இந்த கிராமத்திலிருந்து மதுபான கடையை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து மதுபான கடை எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காட்டேரிக்குப்பம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.